ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் உமேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் அதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் அதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்து உமக்கு முன்பாக முழங்குவதாக, பூமி அனைத்து உமக்கு முன்பாக முழங்குவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் மத்தியில் எழுந்தொள்ளி வருவீராக, எங்கள் மத்தியில் எழுந்தொள்ளி வருவீராக. இன்றும் ஜீவிக்கிற தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தொள்ளி வருவீராக, எழுந்தொள்ளி வருவீராக, எழுந்தொள்ளி வருவீராக. இன்றும் உயிரோடு இருக்கிற தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தொள்ளி வரும்படியாய் செபிக்கிறோம், எழுந்தொள்ளி வரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவ மக்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுந்தொள்ளி வரும்படியாய் செபிக்கிறோம். தேவ மக்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எழுந்தொள்ளி வருவீராக, நீர் எழுந்தொள்ளி வருவீராக, நீர் எழுந்தொள்ளி வருவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்மை கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் உம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மக்கள் எங்கெங்கே எழுந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கார்களோ அந்தந்த இடத்திலே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்ய முடியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்ப முடியாய் செபிக்கிறோம். தேவ மகிமை அவர்களை ஆளுகை செய்ய முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்கள் தங்கள் வீடுகளிலே இருந்தும் கர்த்தாவே, ஆங்காங்கே இருந்தும் கர்த்தாவே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் மத்தியில் எழுந்தொள்ளி வந்து ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களிலேயும் நீர் எழுந்தொள்ளி வந்து கர்த்தாவே உம்முடைய மக்களை ஆதரித்து, உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து, உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு மக்களையும் நிறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்காங்கே இருந்து கொண்டு கர்த்தாவே ஆன்லைன் மூலமாக தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமே பாடி துதித்து ஆராதிக்கிற மக்களையும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து கர்த்தருடைய நன்மையினாலே முடிசூட்டி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த ஆராதனைகளுக்கு மாத்திரமல்ல இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த தேசத்தில் உண்மை அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, பின்மாற்றக்காரர்கள் உணர்வடைந்து சீர்திருந்தட்டும். ஐயா, இந்த பகுதியில் உள்ள ஆண்டவரே எல்லா மக்களையும் ரட்சிக்கணுமே. ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சுத்தமில்லை என்று சொன்ன கர்த்தர் நீர் அல்லவா? ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக ஒவ்வொரு மக்களையும் நிலமை மீட்டு ரட்சித்து தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பரிசுத்தவான்கள் எங்கெங்கெல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறார்களோ
ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை நீர்தாமே பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நேச கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தாவே ஆண்டவரே வர்ஷிப்பு பகுதி முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து தேவ பிரசன்னத்தினாலே நிறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ செய்தியும் பரிசுத்த ஆவியானவரே நடத்தி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நேச கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Amen, Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து நாம் களி கூற கடவோம். பாட்டு புத்தகத்திலே 46வது பாடல். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையின்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் புகுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையின்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் புகுதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் புகுதே. பாதம் பணிந்தேன் நாடும் துதியே, உம்மையின்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் புகுதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் புகுதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே பரம்பொருளே. தேடின நான் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் கேட்டடைந்தேன். தேடின நான் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் கேட்டடைந்தேன். உம்பாதம் பணிந்தேன் நாடும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலனா, புதிய கிருபை புது கனியா. புது எண்ணெயா புது பலனா, புதிய கிருபை புது கனியா. நேரத்தி நேரம் நடத்துகிறேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். நேரத்தி நேரம் நடத்துகிறேன், நூதன சாலையில் சேர்த்திடுவேன். பாதம் பணிந்தேன் நாடும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி இடைக்கழித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி இடைக்கழித்தேன். திசை கேட்டென்றும் அழுந்திடாமல்
நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கேட்டெங்கும் அழைந்திடாமல் தீவிரம் வந்த என்னை தாங்குகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்திலே கூப்பிடுகிறவருக்கு அவர் சமீபமாக இருந்து அவர்களை விடுவிக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் இருக்கிறோம். நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி ஒத்தாசை வருகிற பர்வதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அல்லேலூயா நாளிலே நாம் கெஞ்சி அவரை நாம் கூப்பிட போகிறோம். அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட அந்த சரணத்தை நாம் மீண்டுமாய் பாடுவோமா? நெருக்கத்தில் உண்மை அழைத்தேன். ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தேன். திசை கேட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கேட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தேன் நானும் துதியே, உம்மை அன்பியாரை பாடுவேன். இசையா உந்திடம் உள்ளம் பொங்குதே, இசையா உந்திடம் உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் நானும் துதியே, உம்மை அன்பியாரை பாடுவேன். இசையா உந்திடம் உள்ளம் பொங்குதே, இசையா உந்திடம் உள்ளம் பொங்குதே, இசையா உந்திடம் உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பினால உடைய உள்ளம் பொங்குகிறது. ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறதுக்காக நாம் கூடி இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஒரு கைமாறு செய்ய முடியாது. அவரை தொழுது கொள்வோம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம். அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த நாளிலே நம்முடைய ஆராதனையில் அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம ஒரு பாடலை பாடுவோம். ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு பாடல், சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். ஆமென், ஆமென். நம்ம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அவர் சிங்காசனத்தில் இருந்த பொழுது தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது, எதிராளிகள் துரத்தும் பொழுதும் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆமென். ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த பொழுது அவரோடு இருந்த தேவன் கடைசி வரைக்கும் தாவீதோடு கூட இருந்தார். நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதே நமக்கு பலன், நமக்கு சமாதானம். ஆமென். பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கி தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னோட இருப்பார். சிங்கி தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சொந்த அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதசேனை கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதசேனை கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க தேவையோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேள்வி நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெடுக்கு அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்க கேள்வியோ நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெடுக்கு அக்கினியில் பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்க கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்க கேள்வியோ சூளை நேர்ப்போ அவர் உன்னை காத்திடுவார். ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை காப்பாற்ற போதுமானவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அவர் நம்மை தப்பு வைக்கிறவர், நம்மை தப்பு வைக்கிறவர். எத்தனையோ போராட்டமான சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷரும் கேட்கிற கேள்வி இதுதான், நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா? ஆமென், ஆமென். இருவே சொல்லட்டும், ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார். ஹalleluya. சிங்க கெம்பியா இருந்தாலும் சரி, அது சுட்டெரிக்கிற அக்கினியா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை தப்பு வைக்கிறவர். ஆமென், ஹalleluya. கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். ஹalleluya, ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், ஹalleluya. நீங்க பொருளாதார வல்லுநர்கள் இப்படியா சொல்லுகிறாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. நாட்டுடைய உலகத்துடைய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். 100 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு தவிர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த தெய்வனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். ஒருவேளை பாடல் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்து ஒரு விசுவாச அறிக்கை ஆமென் நாம் செய்ய போகிறோம். ஆமென். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பந்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட
வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். இந்த தேவனா, நல்ல கைகள் கொண்டு தேவனாவதை மகிமைப்படுத்திக் கொண்டே ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். ஒருவரை கூட இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. என் தேவனால் நான் ஆசீர்வாதம் பெறுவேன். நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்களுடைய காலத்தை விடுவதில்லை. ஆண்டவரை போய் நான் விடுவதில்லை. இந்த ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த ஆராதனை ஒரு பெரிய மகிமை இறங்க போகிறது. உங்களுடைய வீட்டை தேடி தேவ ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை சுதந்திரம் பண்ணி கொண்டிருங்க. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. கர்த்தரை உயர்த்திக் கொண்டிருங்க. அவர் நாமம் அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர் நன்மை செய்கிற கர்த்தர். உங்களுடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஊற்றப்படுவதாக அபிஷேகம், உன்னத மகிமை, உன்னத மகிமை காத்திருப்போம். தேவ அபிஷேகத்துக்காக காத்திருப்போம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டிருங்க. தேவனை